அண்மைச் செய்தி. சென்னை வடபழனியில் ஒப்பந்த அடிப்படையில் உணவக கடை நடத்தி வருபவரின் கடையை காலி செய்ய கோரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அடியார்கள் என கூறிக்கொண்டு திமுக குண்டர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சென்னை வடபழனியில் 2002ஆம் ஆண்டு முதல் மெஸ் என்று சொல்லப்படுகின்ற உணவகம் நடத்தி வரக்கூடிய 73 வயதான பால்ராஜ் என்பவரை திமுக குண்டர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவினுடைய தூண்டுதலின் பேரில் ஜேசிபியை கொண்டு சென்று அந்த உணவகத்தை இழுத்து நிறுத்தி தள்ளியதோடு அங்கிருந்த உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் வீதியில் வாரி இறைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இருந்த போதும் கூட இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் திமுகவுடைய அடிவருடிகளாக மாறி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வடபழனி குமரன் காலனி 4வது தெருவை சேர்ந்தவர் பால்ராஜ். இவருக்கு வயது 73. 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. பால்ராஜ் 2002ஆம் ஆண்டு முதல் இந்த பகுதியில், குறிப்பாக வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய குமரன் காலனி 4வது தெருவிலே உணவகம் ஒன்று ஜனார்த்தனன் என்பவரிடம் அந்த இடத்தை ஒப்பந்தம் போட்டு உணவகம் நடத்தி வருகிறார். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு அதற்கான அக்ரிமெண்ட் முறைப்படி செய்து அந்த இடத்தை தொடர்ச்சியாக இந்த பால்ராஜ் என்பவர் நடத்தி வருகிறார். தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு சேல் அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. அதனுடைய அடிப்படையிலேயே இந்த வயதான முதியவர் பால்ராஜ் என்பவர் அந்த பகுதியிலே அந்த உணவகத்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த ஜனார்த்தனன் என்பவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் வயது முதிர்வு காரணமாக இறந்து விடுகிறார். இதை தெரிந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவினுடைய ஆட்களாக இருக்கக்கூடிய திமுக துணை செயலாளர் சூர்யா சிவகுமார் மற்றும் அவருடைய திமுகவுடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சாரதி சீனிவாசன் உள்ளிட்ட 30 பேர் கொண்ட ஒரு அடியாட்கள் கும்பல் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குண்டர் கும்பல் அந்த உணவகத்தை முழுமையாக அந்த முதியோருடைய கண் முன்னே இடித்து நொறுக்குகிறார்கள். அங்கு இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் ஏதோ வட்டி கடைக்கு வசூல் செய்வது போல பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுகிறது. செய்வதறியாமல் திகைத்த இந்த பால்ராஜ் என்பவர் சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் அளிக்கிறார். தான் இதுபோன்று 2002ஆம் ஆண்டு முதல் இந்த கடையை எடுத்து நடத்தி வருகிறேன். 2004ஆம் ஆண்டு இதற்கு முறைப்படி அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு சேல் அக்ரிமெண்ட்டும் போட்டு முறைப்படி இந்த கடை நடத்தப்பட்டிருக்கிறது. ஜனார்த்தனன் என்பவர் இறந்து விடுகிறார். ஆனால் போலியாக ஒரு ஜனார்த்தனனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர் அனுப்பி இருக்கக்கூடிய ஆட்களுடைய தூண்டுதலின் பேரிலே சொல்லுகிறார்கள். இவர்கள் போலியாக சொல்லிய ஜனார்த்தனன் இறந்திருக்கிறார். இது கூட தெரியாமல் இந்த இடத்தை வாங்கி விட்டதாக உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து நிறுத்தி உடனடியாக அந்த பகுதியில் இருந்த அந்த உணவகத்தை இடித்து தள்ளுகிறார்கள். அங்கிருந்த பாத்திரங்கள் எல்லாம் வீதியில் வாரி வீசப்படுகிறது. அதோடு உன்னை கொன்று விடுவேன், உடனடியாக காலி செய்யவில்லை என்று மிரட்டுகிறார்கள். செய்வதறியாமல் திகைத்து போன முதியவர் பால்ராஜ் என்ன செய்வது என்று தெரியாமல் காவல் நிலையத்தில் புகார் அளித்து கூட தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று இன்றைக்கு ஆளுகிற இந்த விடியா திமுக ஆட்சியுடைய முதலமைச்சருக்கு புகார் மனு அனுப்புகிறார். முதலமைச்சரும் தன்னுடைய உடன்பிறப்புகள் செய்யும் அட்டகாசம் தானே என்று அதை மூடி மறைத்திருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவுடைய பெயரை சொல்லி இந்த சூர்யா சிவகுமார் என்கிற திமுக நிர்வாகியும் சாரதி சீனிவாசனும் 30 பேர் கொண்ட கும்பலோடு வந்து இப்படிப்பட்ட அட்டூழியங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த இடத்திலே பேச்சுவார்த்தைக்காக இடிக்கிற போது வந்த காவல்துறையினர் அவர்களுக்கு சாதகமாக ஏதோ விருந்தினர்களோடு பேசுவது போல பேசி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரபாகர் ராஜாவுடைய பெயரைத்தான் எங்கு சென்றாலும் இந்த பிரச்சனைக்கு சொல்லுகிறார்கள். குறிப்பாக மின்வாரியத்தினுடைய அந்த அடிப்படை கட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த மீட்டர் கட்டணத்தை கடந்த மாதம் இந்த மாதம் வரை செலுத்தி இருக்கிறார். குறிப்பாக அந்த மீட்டர் மின்சாரத்தையும் துண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த இடத்திற்கு கட்டக்கூடிய சொத்து வரியும் இவர்கள் கட்ட முடியாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சியாக இருந்தால் யாருடைய இடத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதிகார பலத்தை கொண்டு பறித்து விடலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு
தமிழ்நாடு முழுவதுமே இது போன்ற ஒரு குண்டர் படை திரிவதாகவும் இதற்கு பின்புலமாக திமுக இருப்பதாகவும் பால்ராஜ் குற்றம் சாட்டுகிறார். நான் ஒரு முறையாக ஒரு இடத்தை வாடகை ஒப்பந்தம் எடுத்து அதன் பிறகு அது சேல் அக்ரிமெண்ட் போட்டு நடத்தி வரக்கூடிய உணவகத்தை இப்படி நாசம் செய்திருக்கிறார்கள். தனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருப்பதால் தனக்கு கேட்பதற்கு யாரும் நாதி இல்லாமல் நான் தற்போது காவல் நிலையத்தின் வாயிலை தட்டி கூட இவர்களுக்கு கருணை என்ற ஒரு விஷயம் இந்த காவல்துறையிடம் இல்லை. முதலமைச்சருக்கு இந்த புகாரை அனுப்பியும் கூட அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு இதில் கருணை என்ற ஒரு சிறிதும் இல்லை. சிறு துரும்பையும் இந்த தமிழக அரசு எனக்கு உதவி செய்யவில்லை. தற்போது நான் மீண்டும் மீண்டும் இந்த புகாரை வேறு வழி இல்லாமல் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். ஸ்டாலினுடைய இந்த மாடல் திமுக ஆட்சியில் எனக்கு விடிவு கிடைக்குமா, உணவகத்தை மீண்டும் நான் நடத்த முடியுமா, பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தற்போது சென்னை வடபழனி மாநகரத்துடைய முக்கிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் கூட ஒரு உணவகத்தை நடத்த முடியாத அவல நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்து நான் மிக அளவில் மனரீதியாக நொந்து போயிருக்கிறேன். எனக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். எங்கு சென்றாலும் மின்சாரத்துறைக்கு சென்றால் பிரபாகர் ராஜாவை சென்று பாருங்கள், அவரை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வரி செலுத்துவதற்கு சென்றால் பிரபாகர் ராஜாவை சென்று பாருங்கள், அவரை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிரபாகர் ராஜா இந்த மிரட்டலுக்கு பயன்படுத்துவதற்காக வந்த திமுக அந்த வட்ட துணை செயலாளர் சூர்யா சிவகுமார், அதே போன்று வட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சாரதி சீனிவாசன் அனைவருமே பிரபாகர் ராஜாவோடு ஒட்டிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இப்படி திமுகவினுடைய உடன்பிறப்புகள் சென்னை மாநகரத்திலேயே அடுத்தவருடைய இடத்தை ஆட்டை போட தொடங்கிவிட்டார்கள். ஓராண்டுதான் இருக்கிறது என்பதால் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தில் ஈடுபட்டால் சாதாரண மக்கள் தமிழகத்தில் எங்குமே வாழ முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு உடனடியான ஒரு நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் 73 வயதில் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தை தட்டிய பால்ராஜினுடைய கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.